ஆண் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக படிக்கலை அல்லது ஒரு மார்க்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் மார்க்கு குறைவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாப்பாட்டேருந்து வர்ற வார்த்தை என்ன? ஒரு இளவுக்கும் உருப்படாதவன், இதுதான் படிக்கிற மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இது சொல்லலாமா? முதல்ல அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் தனித்திறனோடு படைச்சிருக்கிறான். எந்த ஒரு உயிரினத்தையும் நான் சும்மா படைக்கலை, வேஸ்டாக படைக்கலை, அது தக்க காரணத்துக்காக படைச்சிருக்கிறேன். உங்கள் அறிவுக்கு அது தெரியாது, ஒரு காரணம் இருக்குது. எதுவா புழு பூச்சி எதுவா இருக்கட்டும், தக்க காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தனித்துவம் இருக்கிறது. எல்லா குழந்தைகளும் தனித்துவம் மிக்கவர்கள். மனிதர்கள் ரிசோர்ஸ், வளங்கள், இயற்கை வளங்கள். ஒரு மார்க் ஒரு சப்ஜெக்டில் கம்மியாக வாங்கிட்டா என்ன? அதே மாதிரி ஒருத்தர் தொழில் செய்கிறாரு, ஒரு தொழில் செய்யும் போது முயற்சி எடுக்கிறாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆர்வம் வருது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை அப்படி ஊக்குவிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதில் தான் பரக்கத்து இருக்குது. வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஏறக்குறைய 1300 வருஷம் வந்துட்டு தமிழக முஸ்லீம் சமூகம் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இலங்கையிலே வாழ்ந்த முஸ்லீம் சமூகம், தென்னிந்தியா இந்திய பெருங்கடலிலே வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் அனைவரும் வியாபாரிகள், ட்ரேடர்ஸ், பொருள் வாங்கி பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 35 வருஷத்தில் மாச சம்பளத்துக்கு மாறக்கூடிய ஜெனரேஷனாக மாறி இருக்கு பாருங்க. மாச சம்பளம் நம்ம கலாச்சாரமே கிடையாது, அது வெஸ்டர்ன் கல்ச்சர் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. 10வது படிக்கணும், 12வது படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், ஒரு கம்பெனியில் கொண்டு போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வேலை தேடணும், உட்கார்ந்துருக்கணும், 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யணும், மாதம் முடிஞ்சால் சம்பளம் வாங்கணும், 58 வயசான ரிட்டையர் ஆகிரும். வாட் இஸ் திஸ்? இது நம்முடைய கலாச்சாரமாக கிடையவே கிடையாது. வணிகம் செய்யக்கூடிய கலாச்சாரம், வியாபாரம் செய்யக்கூடிய கலாச்சாரம். ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறாரு, இப்போ மாத சம்பளத்தில் இருந்துக்கிட்டு கல்ஃபில் கண்ட்ரியிலே அங்கேயே வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் செய்யும்போது எடுக்கிற முயற்சி வந்துட்டு முதல் முயற்சி வெற்றிக்கான அறிகுறி என்னென்னா தோல்வி தான் ஏற்படும். 2வது முயற்சி தோல்வி ஏற்படும், 3வது முயற்சி தோல்வி போட்டு போதே அதோடு முடிஞ்சு போயிடுறதா? சரி, தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வர்றான்னு வச்சுக்கோங்க. பொண்டாட்டி என்ன சொல்லணும்? வீட்டில் இருக்க மனைவி என்ன சொல்லணும்? வீட்டுக்குங்க, அதெல்லாம் இட்ஸ் யூஷுவல், அப்படித்தான் நடக்கும், முயற்சி எடுங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்கணும். என்ன வார்த்தை வரும்? என் நகையெல்லாம் கொண்டு போய் விற்று நாசமாக்கி விட்டான், முடிஞ்சு போச்சு, உருப்படாதவன், இவன் சம்பாரிச்சு வியாபாரம் செய்ய போனான், ஒழுங்காக வேலையை பார்க்க வேண்டியதான். பொண்டாட்டி வாயிலிருந்தே அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அதிகம் நேசிக்கக்கூடியது. ஒரு வார்த்தை, அட விடு, போனால் போயிட்டு போகுது, அடுத்து இன்னும் முயற்சி பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னால் இவனுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அடித்த மாதிரி இருக்கும், அதுவே வெற்றி கொண்டு. அதுதான் நியூரோ சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோ சைக்காலஜி என்ன பண்ணுறான் தெரியுமா? இப்போ மேலை நாடுகளில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள மனிதர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களுக்கு நெருக்கமான அன்பு செலுத்தக்கூடிய விரும்பக்கூடிய மனிதனை எதிரில் உட்கார வச்சு, வாப்பா செத்த நேரம் பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த பாசிட்டிவான வார்த்தை, உன்னால் எல்லாம் முடியும், எந்திரிச்சு நிற்க முடியும், நீ பெரிய ஆள், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செஞ்சிருக்கான், இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதை கணிக்கிறான் பாருங்க, செக் பண்ணுறான். நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ், இம்யூன் பவரே அப்படியே அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு வளர்கின்ற குழந்தை, அந்த குழந்தையை வந்துட்டு அல்லாஹ்வுடைய அமானிதம், அந்த குழந்தை நமக்கு அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை 10 சப்ஜெக்டில் ஃபெயிலாக போகட்டும், மார்க் ஒரு குழந்தையினுடைய அறிவை எடை போடுவதற்கான திறன், அது அளவுகோலாது மதிப்பெண். இந்த சிஸ்டம் குப்பை சிஸ்டம். இது 10வது படிக்கணும், அள்ளி குப்பையெல்லாம் கொண்டு போய் மண்டையில் ஏற்றணும், அதை போய் வாந்தி எடுக்கணும், பாட புத்தகத்தில் பரீட்சை பேப்பரில் வாந்தி எடுக்கணும், மார்க் வாங்கணும். 1 மார்க் 5 மார்க்கு குறைஞ்சி போச்சு, 10 மார்க்கு குறைஞ்சி போச்சு, அத்தனை பர்சன்டேஜ் வந்து இத்தனை பர்சன்டேஜ். இட்ஸ் ஆல் நான்சென்ஸ். அறிவை எடை போடுவதற்கு ஒரு தளம் இருக்கு, எடைகள் எதுவும் இருக்குது அந்த உலகத்தில்? ஒரு மனிதனுடைய ஆற்றலை எடை போடுவதற்கு மதிப்பெண் ஒரு மனிதனுடைய ஆற்றலை அளவீடு செய்யக்கூடியது. அது பிரிட்டிஷ்காரன் காட்டி கொடுத்தது குப்பை சிஸ்டம். இது ஒரு தேர்வை வைத்தெல்லாம் நாம் எடை போட்டு விடக்கூடாது, ஒரு தோல்வியை வைத்தெல்லாம் நாம் எடை போட்டு விடக்கூடாது. ஒரு வார்த்தை நீங்க நெகட்டிவா பேசுறீங்க உங்க ஆண் பிள்ளைகிட்ட, குறிப்பா ஆண் பிள்ளைகள்கிட்ட, இந்த பெண் பேசுறதுக்கு பாருங்க, நீ உருப்படாதவன், ஒண்ணுக்கு லாய்க்கில்லாதவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அவனுடைய ஆண்மையே முடக்கிறோம். அவனுடைய ஆண்மை, என்டையர் சிஸ்டம், என்னடா இது இப்படி போச்சு, வெறுத்து போயிடுவான். அதில் தான் உள்ளம் பாதிக்கப்பட்டது, அதோடு முடங்கி போயிடுவான் ஃபுல்லாக. ஆதரவான வார்த்தைகள் தான் தேவை.
இன்றைக்கு அதுக்குத்தான் தேடி அலையுது மக்கள். எவனாவது 4 நல்ல செய்தி சொல்ல மாட்டானா, எவனாவது 4 நல்ல வார்த்தை சொல்லி தர மாட்டானா, அப்படி எங்கே போனாலும் உருப்படாதவன் விளங்காதவன் ஒன்றுக்கு லாய்க்கில்லை இந்த மாதிரியே மக்கள் சொல்லுத அப்படிங்கிற மாதிரி ஏங்கி போயிருக்கிறது, நல்ல வார்த்தைக்காக ஏங்கி போயிருக்கிறது. அதனால் ஆண் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. பெண்கள் கையிலிருந்து உருவாகக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு சில கோளாறு ஏற்படும். பெண்கள், ஏன்னா எல்லாரும் இங்கே இருக்கிறோம், பிள்ளையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? தாய்மார்கள்ட்ட இருக்குது. ஆனால் அது சரி கிடையாது. தந்தையார் ஆண் குழந்தையினுடைய ஐடியாலஜி ஹீரோ. அத்தாவை பார்த்து அப்படியே காப்பி அடிப்பான். எங்கள் அத்தா மாதிரி வீரமான ஆள் கிடையாது. ஹீரோ எதை பார்த்தாலும் எங்கள் அத்தா வரணும், பிள்ளை நைட்டில் தூங்க மாட்டான், எங்கள் அத்தா வரட்டும், வாப்பா வரட்டும். ஏன்? அவனுடைய முதல் கண்ணுக்கு முன்னால் காட்டிய தெரிந்த ஹீரோ அவன்தான், அத்தா தான். அதனால் அத்தாவுடைய பழக்கமெல்லாம் பிள்ளைகளுக்கு வரும் ஃபுல்லாக. மகரிப்புக்கு பாங்க சொன்னோடனே அத்தா சிகரெட்டு குடிச்சு டேய் தொழுவப்படாமல் பாரு, வாப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கும். விவரம் தெரிஞ்ச பிள்ளை ஃபுல்லாக அப்படியே திருப்பி கேட்கும். இமிட்டேட் பண்ணுங்க பிள்ளைங்க. இன்னும் சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க, 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க. அதுக்கு செய்தி உள்ள போய் ஆக்டிவேட் ஆகக்கூடிய பருவம் கிடையாது. காட்சி, விசுவலைசேஷன், பார்ப்பதை படம் பிடித்து கொள்ளும். அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அத்தா ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே மகன் ட்ரெஸ் பண்ணுவான். பொம்பளை புள்ள உம்மாவை பார்க்கும், உம்மா பேசுகிற மாதிரி, உம்மா நடவடிக்கை எல்லாத்தையும் அப்படியே பார்த்து அதனால தான் இன்னும் இது கருவிலிருந்தே உருவாகி வருகிறது. தமிழ் சமூகத்தில் சொல்லுவாங்க, நிறமாச கர்ப்பிணிமா நீ நல்லதையே பேசு, நல்ல செய்தியே கேளு, நிறமாச கர்ப்பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த செய்திகள் உள்ளே போய் குழந்தையினுடைய வயிற்றிலே அது தொடர்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால. அதனால் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி சமூகத்திற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்து, உள்ளத்தை வலிமைப்படுத்துவது. நீங்கள் எல்லாம் போர்கள் வந்துட்டு இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்றிருக்கக்கூடிய போர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்லாமிய கல்வி வரலாற்றில் நடைபெற்றிருக்கக்கூடிய போர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா போர்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வரலாற்றில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய போர்களில் முஸ்லீம் சமுதாயம் இஸ்லாமிய மார்க்க விழுமங்களோடு வாழ்ந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 படைகள் போய் 2 லட்சம் படைகளை வீழ்த்தினார்கள், 15,000 படைகள் போய் 4 லட்சம் படைகளை வீழ்த்தினார்கள். இப்படியே பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத பாரம்பரியமும் பண்பாடும் போர் பயிற்சியும் இல்லாதவர்கள் போய் 1000 ஆண்டு பாரம்பரியம் மிக்க வல்லரசுகளை வீழ்த்தினார்கள். ரோம பேரரசு, ரோமன் எம்பையர், அலெக்சாண்டர், அகாஸ்டஸ், கிளியோபட்ரா, வளர்த்தெடுக்கப்பட்ட மாபெரும் பேரரசு எல்லாம் தவிடுபொடியானது 20,000 30,000 படைகள்கிட்ட. இந்த காட்சியை பார்க்கலாம். எதனால் ஏற்பட்டுச்சு? அது அன்றோடு மாத்திரமல்ல, கலீஃபாக்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, பின்னால் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினுடைய காலத்திலும் அது போன்று நடந்துச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? அவர்களுடைய உணவு, அவர்களுடைய உடல் வலிமை, உள்ளம். அவங்க கண்ணுக்கு முன்னால் நான் வந்துட்டு அல்லாஹ்வுக்காக ஷஹீதாக போறேன், தட்ஸ் ஆல். அது ஒன்று தான் அவர்களுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அவர்களுக்கு பயிற்சி அளித்தது யார் தெரியுமா? அந்த உள்ளத்தை வலிமைப்படுத்துவதற்கு. நம்மில் சிலர் தவறாக புரிந்திருக்கிறோம். அவங்களுடைய கான்செப்டில் சில கோளாறுகள் இருக்கலாம். ஷேக் அப்துல் காதர் ஜீலானியினுடைய மாணவர்கள், ஷேக் அப்துல் காதர் ஜீலானியினுடைய அவர்களால் நேரடியாக களத்தில் நின்று பயிற்சி அளிக்கப்பட்ட தளபதிகள், இமாம் கஸ்ஸாலியினுடைய மாணவர்கள் உள்ளத்திற்கு வலிமை சேர்த்தார்கள். உன்னுடைய சிந்தனை மறுமை, வெற்றி, ஷஹாதத், ஷஹீத், தட்ஸ் ஆல். கண்ணுக்கு முன்னால் ஒன்றுமே தெரியல. கிங்டம் ஆஃப் ஜெருசலம் தவிடுபொடியானது சுல்தான் சலாவுதீனுடைய ஆட்சியில். கிங்டம் ஆஃப் ஜெருசலம் என்று கட்டமைத்து வைத்திருந்தது தவிடுபொடி ஆக்கினார்கள். முதல் நிலை வீரர்கள் அத்தனை பேரும் பயிற்சி அளிக்கப்பட்டது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களை உள்ளத்தை வலிமைப்படுத்தினாங்க. வயிறு, உள்ளம், உடல் ஒரு மனிதனுடைய, ஒரு சமூகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையானது. ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு, தாய் தந்தையினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துவதற்கு, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இரு குழந்தைகளுக்கும் இந்த 3 விஷயத்திலையும் முழு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற சிறந்த சமூகம் உருவாகி வரும். இந்த சிறந்த சமூகம் உருவாகி கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய கல்வி முறையை 2ஆக பிரித்தார்கள். மதம் என்பது பள்ளிவாசலில் மாத்திரம் உள்ளது, கல்வி நிறுவனத்தில் கிடையாது. எஜுகேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிலீஜன், இட்ஸ் நாட் அசோசியேட்டட் அப்படின்னா. மதத்தை கொண்டு போய் பள்ளிவாசலில் வச்சுக்க, உன்னுடைய பர்சனல் வழிபாடு நடத்துறதுக்கும் உன் இறைவனோடு தொடர்பு படுத்துறதுக்கு மாத்திரம் உன்னுடைய ரிலீஜனை வச்சுக்க. எஜுகேஷன் செக்யூலர் எஜுகேஷனுங்கிற கருத்தை கொண்டு வந்து விதைச்சான் 150 வருஷமா. இது இரண்டும் ஒன்று தான்.
மதம் என்ன சொல்லுது? வாழ்வினுடைய எல்லா துறைகளும் கல்வியில் இருக்கணும் சொல்லுது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கட்டமைத்த, முஸ்லிம் சமுதாயம் கட்டமைத்த ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் இருந்துச்சு இந்தியா முழுவதும். பீரங்கியை கொண்டு வந்து வச்சு இடிச்சு 1857 எல்லா மதரசாவையும் தரைமட்டமாக்கணும். மதரசாவில் பணியாற்றி கொண்டிருந்த இவர்களை போன்ற ஆலிம்களை, ஆசிரியர்களை வீடு தேடி சென்று குறிவைத்து கொலை செய்தார்கள். நான் ஏதோ கதை சொல்கிறேன், கற்பனை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. நேற்று அதுதான் பயிற்சி முகாம் நடந்துச்சு இந்தியாவில். இன்றைக்கி நம்ம போராடிக்கிட்டு இருக்க இந்த கல்வி முறையை மறுபடியும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற போராடிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? என் கல்வி முறையை சிதைத்திருக்கிறார்கள், என்னுடைய ஐடியாலஜியை சிதைத்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளாக நாங்கள் கட்டமைத்த மதரசாக்களை சிதைத்திருக்கிறார்கள். எங்களுடைய கலாச்சாரத்தினுடைய உயிராக திகழ்ந்தது மதரசாக்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய மூலபீடமாக திகழ்ந்தது மதரசாக்கள். பீரங்கியை வைத்து இடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். குத்துயிரும் கொலையுயிருமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மதரசாக்களை நீங்கள் டெல்லி, லக்னோவில் போய் பார்க்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் உருவாக்கலாம் பாருங்க, பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ், கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ் இந்தியா முழுவதும். அந்த பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் படிக்க வைப்பதற்கு நிர்பந்தம் செய்தார்கள். மதம் மாற்றம் பண்ணலாம். இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். 1857 நடந்துச்சு. 1947 மறுபடியும் குடியரசு இந்தியா அந்த கலாச்சாரம், அந்த கல்வி முறையே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது, முஸ்லிம்கிட்ட சேர்த்துச்சு. மதத்தையும் கல்வியும் தனியாக பிரி, இட்ஸ் பியூர்லி செக்யூலர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சான். இன்னைக்கு தமிழகத்தில் 67 வருஷம் ஆச்சு. 95 விழுக்காடு முஸ்லீம் சமூகம், தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம். இங்கே யாரெல்லாம் எம்ஏ முடித்தவங்க, எம்எட் முடித்தவங்க, பிஎட் முடித்தவங்க, எம்ஃபில், பிஹெச்டி, பிஇ, எம்பிபிஎஸ் முடித்தவங்க இருக்கிறீங்களோ 95% அல்லாஹ்வுடைய தீன், இஸ்லாமிய கலாச்சாரம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள், ஜும்மா தொழுகை, வெள்ளிக்கிழமை தொழுகை, இவற்றில் பெரும்பாலான நேரங்களிலே மறந்தவர்களாக, தொடர்பில்லாதவர்களாகவே உருவாகி வந்திருக்கிறோம். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த 150 வருஷத்தில் திட்டமிட்டு சிதைச்சது. இவனுடைய கலாச்சாரத்தை இழந்து அடையாளம் இழக்கப்படணும். மதத்தையும் அறிவையும் கல்வியையும் தனியாக பிரிச்சிட்டோம்னா போதும். இந்த ஜெனரேஷன் உருவாகி வரும்போது நமக்கு அடிமையான ஜெனரேஷனாகவே உருவாகி வரும். இப்போ படித்து முடித்தோடனே பையன் யோசிக்கிறான் பாருங்க, யூகேக்கு. நம்மளே சொல்கிறோம் பாருங்க, ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா எங்கே போகணும்? யூகேக்கு தான் போகணும். திருடிட்டு போய் வச்சிருக்கிறான் எல்லாத்தையும். அந்த மொழி தான் மேன்மையானது, அவன் போட்டிருக்கிற ட்ரௌசர் தான் மேன்மையானது. அவனுடைய கலாச்சாரம், டேபிள் கலாச்சாரம், பஃபே சிஸ்டம், அவனுடைய மானிட்டரி சிஸ்டம், பொருளாதார கொள்கை, அவனுடைய சமூகவியல் கொள்கை, வேளாண்மையில், எல்லாத்துலேயும் முழுக்க எஜுகேஷனில், ஹையர் எஜுகேஷனில், மருத்துவத்தில், உணவில், உண்ணுகின்ற வடிவத்தில், வேளாண்மையில் என்டையர்லி கொண்டு வந்து நீக்க மர நிறைச்சி வச்சுட்டான். பகுத்து பார்க்க முடியாத அளவுக்கு, பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைச்சி வச்சிருக்கிறான். இப்போ என் புள்ள அடுத்து வரக்கூடிய தலைமுறை இதை பிரித்து பார்த்து, ஹலால் ஹராமை பார்த்து இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வளரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ அவன் உடைச்ச கல்வியை மறுபடியும் சேர்க்கணும். கல்வியும் மதமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து, இஸ்லாமிலிருந்து கல்விங்கிற ஒரு கான்செப்ட் பிரித்து எடுக்கவே முடியாது. இஸ்லாம் தான் கல்வி, கல்வி தான் இஸ்லாம், வேற ஒன்றும் கிடையாது. அதில் இல்லாத துறைகளே கிடையாது. இஸ்லாமிய பொருளாதாரம் எடுத்துக்கலாம், இஸ்லாமிக் எக்கனாமிக்ஸ் தனியாக எடுத்துட்டு அதை பாடம். இன்னைக்கு படிக்கக்கூடிய பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவன் எதை படிக்கிறான்? பியூர்லி வெஸ்டர்ன் எக்கனாமிக்ஸ், கேபிட்டலிசம். காமர்ஸ் படிக்கிறான், பிகாம் படிக்குது புள்ள, என்ன படிக்குது? பியூர்லி வெஸ்டர்ன் கான்செப்ட் படிக்குது. இதிலிருந்து எடுக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்திலும் ஒரு காமர்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். யார் எடுக்கிறது? எடுக்கக்கூடிய ஆட்கள் எங்க? ஒரு பிகாம் சிலபஸ் உருவாக்கணும் ஆள் எங்க? கிடையாது. உள்ளத்தை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சைக்காலஜி படிக்குது புள்ள, சைக்காலஜி சப்ஜெக்டை யார் உருவாக்கி வச்சிருக்கிறது? கடவுளை மறுத்து, இறைவனுடைய இருப்பையே மறுத்து, அதை புறக்கணித்த ஒரு அறிஞனால் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம். அமெரிக்காவில் பிறந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லக்கூடியவனால் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம். பிஎஸ்சி சைக்காலஜி, சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் நேச்சர். என்னடா இது? சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் நேச்சர், தி 100 புக் இருக்கு பாருங்க, அதுல ஒருத்தன் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மௌலானா மௌதூதி அவர்கள் சொன்னார்கள், சிக்மண்ட் ஃப்ராய்டு ஏற்படுத்தின மாதிரியான குழப்பங்களை முஸ்லீம் சமுதாயத்தில் நவீன காலத்தில் வேறு யாரும் ஏற்படுத்தலை.
சைக்காலஜி. வெளியில இருந்துக்கிட்டு பூத கண்ணாடியை வச்சு மனித உடலை வந்துட்டு ஆய்வு செஞ்சு பாடத்திட்டமா வச்சிருக்கா. நம்ம பிள்ளைங்க அதை தான் படிச்சுட்டு இருக்கு, சைக்காலஜி. அப்ப இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன? வகி என்ன சொல்லுது? மனுஷனை எப்படி உருவாக்கி இருக்கிறேங்கிறத பார். வகி இதையும் சேர்த்து படி அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிக் சைக்காலஜி யார் உருவாக்குறது? பாடத்திட்டத்தை யார் உருவாக்குறது? கல்வியை மதத்தையும் ரெண்டையும் பிரிச்சதுனால ஏற்பட்டக்கூடிய விளைவுகள். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும். நம்ம முன்னால் இருக்கக்கூடிய சேலஞ்ச். நம்ம படிக்கலை, போயிட்டு போகுது. நம்மளுடைய அடுத்த தலைமுறை பேரம்பேத்தியலாவது அந்த அடிப்படையில் படிச்சுட்டு வரணும். ஹலாலான எஜுகேஷனுக்கு வரணும். 95% முஸ்லீம் சமுதாயத்துக்கு அந்த தொடர்பே இல்லை. இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் அரசினுடைய பள்ளிக்கூடத்தில் போய் படித்தா கூட இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கம்பல்சரி இருக்குது. அது எந்த ரகத்தில் இருக்குது, குவாலிட்டியில் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 95 இலங்கை முழுக்க இருக்குது. இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஜெயிச்சா தான், அதில் வெற்றி பெற்றா தான் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும். கேரளாவில் மாற்றத்தை ஏற்படுத்த விடலை. 95% முஸ்லீம் சமூகம் கேரளாவில் வாழக்கூடிய மக்கள் அரபு மொழி இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றார்கள். அந்த எந்த அளவுக்கு பேணலைங்கிறது வேற விஷயம். ஆனால் அறிவு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நம்ம படிச்சிருக்கிறோமா? இது எப்படி ஹலாலான சிஸ்டம் ஆகும்? இஸ்லாமி யார் அந்த குழந்தையை படைச்சதுங்கிற அந்த ரப்பனுடைய தொடர்பே இல்லாமல் உருவாகி வந்திருக்கக்கூடிய குழந்தை, அதுக்கு புகட்டு இருக்கக்கூடிய அறிவு எப்படி ஹலாலா இருக்கும்? பகுத்து பார்க்க தெரியுமா அந்த பிள்ளைக்கு? எது ஹலால், எது ஹராம், எது என்னுடைய கலாச்சாரம், எது மாற்றானுடைய கலாச்சாரம்? புறக்கணிக்க வேண்டியது என்ன? என்னுடைய கடமை என்ன? என் தாய் தந்தை யார், என் மனைவி யார், மக்கள் யார்? ஒன்றும் கிடையாது. என்ன விளைவு? சென்னையில் இருக்கக்கூடிய குடும்பவியல் நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் காட்சி. கல்யாணம் பண்ணி 15 நாள், 20 நாள், 30 நாள், 3 மாதம். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேர்த்துக்கு மத்தியில் வந்துருச்சு. அதனால் நாங்கள் பிரிஞ்சிடுறோம். நீதியரசர் அக்பர் அலி அவர்களோடு தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கும் போது சொன்னாங்க, ஏறக்குறைய 4-5 குடும்பவியல் நீதிமன்றங்கள் இப்போ பெருகிக்கிட்டு இருக்குது சென்னையில். எக்மோர் கோர்ட்லையும் சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்லையும். அதிகமான வழக்குகள் என்ன? மெத்த படித்த பட்டதாரிகளுக்கு மத்தியிலான பிளவுகள். பொண்ணும் பெருசாக படிச்சிருக்கு, பையனும் ரொம்ப பெருசாக படிச்சிருக்கிறாங்க. ஆகா ஓஹோன்னு கல்யாணம் நடந்துச்சு. கடைசியில் 3 மாதத்தில் டமால் டுமில்னு ஆகிப்போச்சு என்று வந்து நிற்கக்கூடிய காட்சி. என்ன காரணம்? அவனுக்கு கற்றுத்தரப்படலை. நல்லா கவனிச்சிக்கங்க. எல்கேஜி யூகேஜி 2 வருஷம் ஸ்கூலில் நம்ம பிள்ளை எப்படி படிச்சுட்டு இருக்குது. பெரிய பெரிய கான்வென்ட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்ருக்குறோம். நம்பி பெருசாக சொல்லிக்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளை அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குது, இந்த கான்வென்ட்டில் படிக்குதுன்னு சொல்லி. எல்கேஜி யூகேஜி 2 வருஷம், 10வது 10 வருஷம், 12 12, +2 2 வருஷம், 14 வருஷம். இன்ஜினியரிங்காக இருந்தால் 4 வருஷம், மெடிசனாக இருந்தால் 5.5 வருஷம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் 3 வருஷம், ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். இந்த 20 வருஷத்தில் பிஞ்சு ஒன்றும் தெரியாத பிள்ளையை கொண்டு போய் சேர்த்து அவன் சிறுவனாகி இளைஞனாகி சமூகத்திலே ஒரு திருமணம் என்கின்ற அந்த அடையாளத்தோடு என்னால் அது ஒரு பெண்ணை வச்சு காப்பாற்ற முடியும். திருமணத்திற்கான தகுதியோடு ஒருவன் வந்து நிற்கிறான். ஒரு பெண் திருமணத்திற்கான தகுதியோடு உருவாகி வந்து நிற்கிறாள். 2 பேர்த்துக்கும் திருமணம்டா என்னண்டே தெரியாது. இதுதான் சிக்கல். அறிவை பிளந்து விட்டதனுடைய வெளிப்பாடு. திருமணம்டா என்ன, அது எவ்வளவு மகத்துவமானதுங்கிறது தெரியாது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து எப்படி வந்து நிற்கும் அதுல அப்படின்னு தெரியாது. ஒண்ணும் இல்லை. இட்ஸ் நத்திங் பட் அன் அக்ரிமெண்ட். ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் தான் திருமணம். அது இல்லாமையே சேர்ந்து வாழ்றாங்க. இப்போ என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க, இவன் ஊருக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பெருமையாக வேற சொல்லிக்கிடுவாங்க. அந்த தோப்பில் ஒரு ஆள் இருக்குது, இந்த தோப்பில் ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆணும் பெண்ணும் திருமணம்ங்கிற பந்தத்துக்கு போகாம சேர்ந்து வாழ்ந்தா என்ன செய்வாங்களோ அதைத்தானே திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமும் செய்கிறாங்க. முன்பின் அறியாத 2 உள்ளங்களுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்தி விடுவது எது? அல்லாஹ்வுடைய பரக்கத்து. அவனுக்கு முன்னால சாட்சியா இருந்து நான் கரெக்டா இருக்கிறேன், உனக்கு என்ன உரிமை கொடுக்கணுமோ கொடுக்கிறேன், உன்னை எப்படி பாதுகாக்கணுமோ கண்ணியப்படுத்தணுமோ, நீ எனக்கு அடிமை கிடையாது, உன்னை நான் கண்ணியப்படுத்துற விதத்துல கண்ணியப்படுத்துறேன், அதே மாதிரி நீ எனக்கு உண்மையா நடந்துக்க, நீ என்ன கண்ணியப்படுத்து, தட்ஸ் ஆல். இந்த விஷயத்துக்காண்டி அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வருகிறது. 40 ஆண்டு 50 ஆண்டு 60 ஆண்டு எக்ஸம்ஷன் இருக்கலாம். பெரும்பான்மையாக கணவன் மனைவியாக 60 வருஷம். அதில் ஒரு பிரிவு ஒன்று போயிடுச்சு, ஒரு பார்ட்னர் போயிடுச்சுன்னு அவன் துடிச்சு போகிறான் பாருங்க. கூடவே சேர்ந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்தவர்கள் எத்தனை பேர்? இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நடக்கலை, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நடக்குது. அந்த பரக்கத்து கிடைக்குது.
அவனும் சேர்ந்து வர்றான். 60 வருஷம் 45 வருஷம் ஒன்றா இருந்தோம். தன் மனைவி இறந்து போன உடனே அதிர்ச்சியை கேட்டு கணவரும் அங்கேயே மடிந்தார். பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம் பாருங்க. தாங்க முடியலை, பிரிவை தாங்க முடியலை. கட்டி போட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பந்தம் எங்கே போணுச்சு இப்போ தெரியாமலே போயிடுச்சு. என்ன போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச எம்பிபிஎஸ் முடிச்ச இவங்க இருக்கிறாங்க, பட்டங்கள் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறதா, சொல்லி தரப்பட்டிருக்கிறதா? ஒரு பெண் என்பவள் யார்? ஆணின் கையில் ஒப்படைக்கப்பட்ட இறைவனுடைய அமானிதம். நீ உண்ணுவதை உண்ணக்கூடு, நீ உடுத்துவதை உடுத்தக்கூடு, கண்ணியப்படுத்து, பெண்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். சொல்லித்தரப்படலையே, பட்டதாரிகளுக்கு சொல்லித்தரப்படலையே, பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரப்படலையே. இந்த கல்வி முறையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரலாற்றில் ஒரு தொடர்ச்சியாக ரயில் வந்துக்கிட்டே இருக்குது. 1435 வருஷமாக வந்துக்கிட்டே இருந்த ரயில் இந்த 150 வருஷமாக ரயில் என்ன பண்ணிடுச்சு? ட்ராக்கை விட்டு இறங்கி தடம் புரண்டு நிற்கிது. தடம் புரண்டு தார்மாராக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ராக்கு தார்மாராக ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயினை பிடிச்சி ட்ராக்கில் விடலைன்னா அடுத்தடுத்த தலைமுறையும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். விவரம் தெரிஞ்ச நம்மளுடைய கடமை, கட்டாய கடமை, ஒவ்வொரு ஊர்லேயும் இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் வேணும். இஸ்லாத்தை கொண்டு வந்து கல்வியோடு இணைக்கப்படணும். இது ஒரு பெரிய போராட்டம். 50 வருஷம் ஆகும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் தொடங்கி இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் தலைமுறையை உருவாக்குவதற்கு குறைஞ்சபட்சம் 50 வருஷம் ஆகும். விதைக்கணும், அறிவை விதைக்கணும், நேரத்தை விதைக்கணும், காசு அள்ளி கொட்டணும். இதுக்குண்டே தனியாக சம்பாதிக்கணும், இதுக்குண்டே தனியாக பிஸ்னஸ் பண்ணணும். எஜுகேஷன், இஸ்லாமிக் எஜுகேஷன், ஸ்கூலை தொடங்கு, காலேஜ் தொடங்கு, இஸ்லாத்தின் அடிப்படையில் சிந்திக்கவை. இந்த உலகத்தை பார்க்கறது மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில். இஸ்லாமிய கண் கொண்டு இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் பார். இதை கற்றுக் கொடுக்கறது இளம் பருவத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். 18 வயசுல தொழுவ போண்டா போக மாட்டான். 4 வயசு 5 வயசுலேயே உன் வாழ்க்கையினுடைய, நீ பல்லு வளர்க்குற மாதிரி, டாய்லெட் போகிற மாதிரி, ட்ரெஸ்ஸு போகிற மாதிரி, உன் வாழ்வினுடைய அங்கம் என்ன? பள்ளிவாசலுக்கு போகணும், தொழுகணும், மரியாதை செலுத்தணும், கண்ணியப்படுது, இதெல்லாம் வாழ்வினுடைய அங்கமாக வரணும். இது எங்கேருந்து உருவாக்கப்பட்டுச்சு? ஃப்ரம் ஸ்கூல்ஸ். பயிற்சி. இஸ்லாம் என்பது பிரச்சாரம் கிடையாது, தர்பியா, பயிற்சி. இஸ்லாத்தை எப்படி செய்யணும்? செய்தியை உள்வாங்கி உள்ளத்தோடு மிங்கிள் பண்ணி உள்ளத்தின் அடிப்படையில் செய்யணும். ஒரு தொழுகையை நிலைநிறுத்தும் போது அல்லாஹ் எதை பார்க்குறான்? ஆக்ஷனையா? அவன் அந்த தொழுகிற நேரத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் உள்ளத்தில், அவனுடைய சிந்தனை எப்படி, எதுக்காக தொழுகிறான்? இன்னமல் ஆமாலு பினோ, எண்ணம் போல வாழும். அத்தனை வழிபாடு உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறான். ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறான், உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறான். இந்த கான்செப்ட் எல்லாம் உருவாகி இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வர்றதா இருந்தால் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் உருவாகணும். மறுசீரமைப்பு, புரட்சிகரமான மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடியது உருவாகணும். கேரளாவில் பிரச்சனை கிடையாது, குறைவாக இருக்குது. இலங்கையில் பிரச்சனை குறைவாக இருக்குது. தமிழகத்தில் அடையாளம் இல்லாமல் இருக்குது. இலங்கைக்கும் தமிழக முஸ்லீம் சமூகத்திற்கும் மத்தியில் மார்க்க ரீதியான அறிவு என்பது ஏறக்குறைய 50-60 வருடங்களுக்கு இடைவெளி இருக்கிறது. அவர்கள் முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, இந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை அவன் ஸ்கூல்லையாவது அவங்க பாதுகாத்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது அடிப்படையாவது கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே அடிப்படை அலிஃபாவே தெரியலையே பாவா. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கே போகுது இல்லையா? பிள்ளைய கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும். அதில் காரணம் தான் மக்கள் நிற்கிறாங்க தவிர அவனுக்கு ஒரு ஜும்மா கிடைக்குமா, தொழுவானா, இதை பார்க்குறதே இல்லையே. கலாச்சார சீரழிவு, சமூகத்தினுடைய சீரழிவு. இதை மீட்டெடுக்கிறதா இருந்துச்சுன்னா நூற்றுக்கணக்கான ஸ்கூல்ஸ் வேணும். அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவுறதா இருந்தால் உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளையும் என் வீட்டு பொம்பளை பிள்ளையும் டீச்சராக மாறணும். இல்லைன்னா நடக்காது. ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் வேணும். உங்கள் மனைவி, உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள், உங்கள் பிள்ளைகள் ஆசிரியர்களாக உருவாக்கப்படணும். நான் ஒரு திருமணம் பண்ணுறேன், என் மனைவியை நான் திருமணம் பண்ணுறேன், ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறேன்னா அந்த பெண்ணிட்ட இஸ்லாமிய கான்செப்ட் இருக்குது, ஐடியாலஜி இருக்குது, பாடத்தை படிச்சிருக்குன்னா நீ ஒரு சக்திக்கு உட்பட்ட வகையில் நீ எத்தனை பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்க முடியுமோ அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற சிந்தனையில் நான் கல்யாணம் பண்ணணும். இங்கே பிரச்சனை என்ன வருது? நல்லா படித்த ஆலிமாவை பார்த்து, விவரம் தெரிஞ்ச பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்ட்டு வந்துடுறான். எப்படி? அவர்களுக்கான பொறுப்பு அவர்களுடைய தீனை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெண் எப்படி நினைக்கணும்? அல்லாஹ் எனக்கு அளித்த வாழ்வு, அல்லாஹ் எனக்கு அளித்த அற்புதம் இந்த தீனு, இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறத ஒரு பெண் அறியணும். அல்லாஹ்வுடைய அமானிதம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பெண்கள் கணவன் மூலமாக தெரிந்து கொள்கின்றார்கள்.
ஓட்டு போடுறது யாருக்குன்னு ஃபோன் பண்ணி தமாமில் கேட்பாங்க, ஏங்க எலெக்ஷன் வருது, யாருக்குங்க ஓட்டு போடுறது? இந்த அவனுக்கு ஓட்டு போடு, சரிங்க ஓட்டு போட்டுறேன், முடிஞ்சு போச்சு. என்னங்க செய்யணும், இதுக்கு என்னங்க செய்யணும், இந்த அப்படி செய்யும், சரிங்க செஞ்சிடறேன். மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறோமா? எடுத்து செய்யல. பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமைக்கு விட மாட்டுக்கிறோம், தொழு வரத்துக்கு விட மாட்டுக்கிறோம், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு விட மாட்டுக்கிறோம். எங்கே தான் போகும் அந்த மக்கள், அந்த சமூகம் எங்கே போகும்? தீனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே போகும்? அவர்களுடைய கவலைகள், அவருடைய உள்ளங்கள் ஒரு ஆண்னால புரிஞ்சுக்கிற முடியுமா? நெவர். புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு பெண்ணை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த பெண்களோடு இருக்கின்ற போது நெருக்கமாக இருப்பார்கள். கவலையெல்லாம் கொண்டு போய் இன்னொரு பெண்ணிட்ட கொட்டுறது தான் பெண்ணினுடைய இயல்பு. அதுக்கு இன்னும் சொல்ல, வேலைக்கே போயிடுறீங்க, காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றீங்க, பார்க்கவே முடியலை, என்கிட்ட இருந்து செத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்களா? எத்தனை வீட்டில் கேட்குறாங்க, செத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்குங்களேங்க. இல்லை முக்கியமான ஃபேஸ்புக்கில் வந்துருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது, டிவியில் போயிட்டு இருக்குது, செத்த நேரம் இரு. இப்போ அவங்களும் பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டாங்க, இவங்கள்ட்ட சொல்லி மாளாதீங்க நீ அப்படின்னு சொல்லி. இந்த கவலை உள்ளத்தில் இருக்க கொண்டு போய் எங்கே நான் கொட்டுறது? என்னுடைய கவலைகளை நான் ஷேர் பண்ணணும். எனக்கு ஒரு வடிகால் வேணும். நீ 1000 இடத்துக்கு போகிற, 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 1000 விஷயத்தை நீ சொல்லிடுற, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்னா? செத்த நேரம் பேசிக்கிட்டுறா, என்கிட்ட செத்த நேரம் பேசிக்கிட்டு. நானும் இப்போ சமீப காலமாக எல்லா நிகழ்ச்சியும் சொல்கிறது, கணவனும் மனைவியும் அதிகமாக பேசிக்கொள்ள வேண்டும். ஒரு எந்திரிச்சு சொன்னார், 10 நிமிஷம் பேசினாவே வெட்டுக்குத்து வந்துடுது, எங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது. அவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட மாறி போயிருக்கிறது. ஆம்பளை பறக்கிறான், 1000 டிஸ்ட்ராக்ஷன் அவனுக்கு, ஒரே நேரத்தில் பல வேலையை செய்கிறான். அன்னைக்கு அப்படி மாறி போயிருக்கிறது. ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யக்கூடியவனாக மாறி போயிருக்கிறது. பெண்களுக்கு வடிகால் வேணும். பாதை இந்த இளம் பருவத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பாதை மாறி போகக்கூடிய பெண்களை 100 பேர்த்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு 60-70 பெண்களை நீங்கள் கேட்டு பாருங்க, எனக்கு அன்பு கிடைக்கல, எங்கள் அத்தா எரிஞ்சு விழுகிறாரு, எங்கள் அம்மா எரிஞ்சு விழுவுது, அத்தாக்கு அம்மாவுக்கு 1000 பிரச்சனை. அவன் சும்மா எங்கேயே தெருவில் நிற்கிறான் வருவான். இப்போ செலக்ட் பண்ணுறதுலாம் யாரை செலக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? கொத்தனார், ஆசாரி, அந்த இதில் இருக்கிறவன், தோட்ட வேலை செய்கிறவன், கூலி வேலை செய்கிறவன். அவன் 4 வார்த்தை நல்ல அவன் சொல்கிறத இவன் காது கொடுத்து கேட்குறான், முடிஞ்சு போச்சு. சரண்டர். அதான் பெண் இனம். ஆண் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, வாயை பொத்திக்கிட்டு காதை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு நீ சொல்கிறதெல்லாம் சொல்லு, நான் கேட்குறேன்னு உட்காந்துட்டா போதும். நம்மள்கிட்ட சரண்டர் ஆயிரு. பெண்களுடைய இயல்பு இதை மாற்றவே முடியும், இந்த இயல்பை மாற்ற முடியாது. உள்ளத்துக்கு நிம்மதி வேணும், அதை நம்ம கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் மாறணும். மிக முக்கியமாக இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் எஜுகேஷனை மாற்றி அமைக்கணும். அதுக்கு ஆயிரக்கணக்கான கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் வேணும், லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் வேணும். பொம்பளை பிள்ளையே டீச்சிங் செக்டாரை நோக்கி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு 500 பேர் இருக்கிறோம். இந்த 500 பேரும் ஒரு பிள்ளையை ஆசிரியையாக உருவாக்கி கொண்டு வர்றோம். தம்பிள்ளைய இல்லைன்னா தன்னுடைய மனைவியை ஆசிரியை பணிக்கு கொண்டு போ. அல்லாவுடைய அருள் நிறைந்த பணி, அல்லாவுடைய தீனை கற்றுத்தருவதற்கு அவளுக்கு வாய்ப்பளித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 500 பேர்த்துலேருந்து 50 பேர் கல்வியாளர்களாக மாறுவார்கள், எஜுகேஷனிஸ்டாக மாறுவாங்க. அதிலிருந்து ஒரு 15 பேர் கரிக்குலம் டிசைனராக மாறுவார்கள், பாடத்திட்டத்தை வடிவமைக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அதில் 2 பேர், ஒரு பேர் தமிழகத்தின் இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் போஸ்ட்டுக்கு போவாங்க. கல்வித்துறை முஸ்லீம்கள் கையில் மாறிடும் ஒரு 15-20 வருஷத்தில். அதுதான் இலக்கை நோக்கி டார்கெட் அடிக்கிறது. அதனால் பெண்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது 10 பைசாக்கு புண்ணியம் இல்லாதது. இதை பலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். படித்த பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். 4 வருஷம் படிக்க வச்சு 4-5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொட்டி கடைசியில் என்ன பண்ணுது அந்த பிள்ளை? கம்ப்யூட்டரை படிச்சுட்டு மற்ற இசிஇ முடிச்சுட்டு வந்திருக்குது. படித்து முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க அவங்க? கல்யாணம் பண்ணி முடித்தோடனையும் சட்டிப்பான ஆப்ரேட்டிங் முடிஞ்சு போச்சு. அவள் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. அது தொழில்நுட்ப படிப்பு, அது ஆணுக்கு பொருந்தும் கொஞ்சம் சம்பாதிக்கிறது. பெண்ணுக்கு அறிவு சார்ந்த படிப்பு, தலைமுறையை உருவாக்கக்கூடியவள் பெண், மல்டிப்ளை பண்ணக்கூடிய. ஆணுக்கு பெருக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் திருமறையில் விளைநிலங்கள்னா, ஏன் எதை போட்டாலும் 1000 பெருக்கும். ஒரே ஒரு விதையை போட்டால் 1000கணக்காக பெருகுது பாருங்க. விளைநிலங்கள், விளைச்சல் அப்படித்தான். ஒரு கோதுமையை போட்டால் 1000கணக்கான விளைச்சல், ஒரு நெல்லை போட்டால் 1000கணக்கான விளைச்சல். அறிவை கொடுத்தா அறிவை பெருக்கக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு இருக்கிறது. கலாச்சாரத்தை, பக்குவத்தை, சிந்தனையை எல்லாத்தையும் பெருக்கக்கூடிய, தலைமுறைக்கும் பெருக்கக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு இருக்கிறது. பெண்ணிடமிருந்து தான் உருவாக்கம் பெறுகிறது. ஆண் விதை, பெண் விளைநிலம்.
அந்த பெண்களை கல்வித்துறையை நோக்கி நம்ம உருவாக்கணும். நீங்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு நர்சரி பிரைமரி இஸ்லாமிக் ஸ்கூலை தொடங்கணும். அடுத்தடுத்த தலைமுறை பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் பொம்பளை பிள்ளைங்களை கல்வித்துறையை நோக்கி உருவாக்கணும். இந்த பொம்பளை பிள்ளைங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு இஸ்லாமிக் காலேஜ் வேணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணும். தமிழ்நாட்டில் ஒரு 15 கல்லூரியாவது வேணும். இஸ்லாத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்தையும் சேர்த்து படிக்க வச்சு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். கல்வி முறையை மாற்றி அமைக்கணும். இவ்வளோ கருத்து இருக்குது. கல்விக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். தமிழகத்தில் பாருங்கள், இந்த 15 கல்லூரிகள் உருவாக்கப்படும் சொல்லி முதல் கல்லூரி அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி 15 ஏக்கர் லேண்டில் ஏறக்குறைய ஒரு 16 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 2 வருஷத்திலே கட்டி முடித்து கிரவுண்ட் ஃப்ளோரெலாம் முடித்து 160 ஸ்டூடெண்ட்டோடு செயல்பட்டு இருக்குது. இஸ்லாமும் இருக்கிறது, இங்கிலீஷும் இருக்கிறது. மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு ஷேர் 4 லட்சம் ரூபாய். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பணமல்ல நோக்கம். கல்வியாளர்கள், எஜுகேஷனிஸ்ட்டை உருவாக்கணும், பெண் கல்வியாளர்களை உருவாக்கணும். 2வது கல்லூரி லப்பகுடிகாடு வாலிகண்டபுரத்தில் அன்னை ஆயிஷா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் உம்முல் மூமினாக்கள் பேரில் அவ்வளோ ஒரு பேர்லையும் கல்லூரிகள் இருக்கணும் தமிழகத்தில். இதுதான் கான்செப்ட். இந்த இலக்கை நோக்கி நகர்ந்தோம். முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய சமூகமாக உருவாகி வரும், இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கிய சமூகமாக. அவர்கள் கல்வித்துறையை நோக்கி போனாங்க. தமிழக கல்வித்துறை முஸ்லிம் சமூகத்தின் கையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 50 ஆண்டுகளில் 90 வருஷம் திட்டமிட்டு ஜெயிச்சு வந்து ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. 9 வருஷத்துலேயோ அல்லது ஒரு 20 வருஷத்துலையெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. நமக்கு 50 வருஷம் உழைக்கணும். அதுக்காகவே நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணணும். அப்போ தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு குடும்பமோ ஒரு தனி மனிதனோ வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் 40 வருஷம் ஆகும். 40 வருஷம் கழிச்சு தான் மாற்றமே, சிந்தனை மாற்றமே ஏற்படும். பொறுத்திருந்து விதைச்சா ஒரு தொழில் நிறுவனத்தை கட்டி காப்பாற்றுறான் பாருங்க. சக்சஸ் பண்ணியிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லோருடைய வாழ்வையும் நீங்க பாருங்க. பல தோல்விகள், அவமானங்கள், பலவிதமான கேவலமான வார்த்தைகள் எல்லாத்தையும் சகிச்சு கட்டி காப்பாற்றினான் பாருங்க. அந்த தொழில் பெரிய நிறுவனமாக மாறி இருக்கும் பிற்காலத்தில். அத்தகைய பக்குவம் மிக்கவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கித்தர வேண்டும். கல்விக்காக நாம் முழுக்க வாழக்கூடியவர்கள, சமூகத்தை புனரமைக்கக்கூடிய ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இஸ்லாமிய கல்வி அவசியம் தமிழகத்தில் நம்ம ஏற்படுத்தணும். மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் பொறுப்பு சுமந்தவர்கள் தமிழகத்தினுடைய எல்லா பகுதியிலும் வந்திருக்கிறீங்க. உங்கள் முன்னால் வச்சுட்டேன். நீங்கள் தான் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுக்கணும். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியையும் திராணியையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். இஸ்லாமிய கல்வியும் இதையும் சேர்த்து கொடுக்கணுங்கிற கான்செப்ட் ஓகே, அது நம்ம இஸ்லாமிய கான்செப்ட். இப்போ இதுக்குள்ளான பாடத்திட்டங்கள் வந்து எப்படி வடிவமைக்கிறது, அதுக்குள்ள திட்டங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், நர்சரி பிரைமரி ஸ்கூலை உங்கள் ஊரில் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதுக்கான பாடத்திட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களிலிருந்து நிறைய பாடத்திட்டம் தனித்தனி அமைப்புகள் மூலமாக வச்சுருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 10-15 பாடத்திட்டம் இருக்கிறது. உங்களுக்கு எது வசதி, உங்கள் கருத்துக்கு எது ஒத்து வருமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கருத்து ரீதியாக தானே நம்ம எல்லாம் பிளவுபட்டு போயிருக்கிறோம். அது இருந்தால் இது இருக்காது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நடத்தலாம். அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் பெங்களூர் வந்துட்டு இஸ்லாமிய கல்வியினுடைய ஹப்பாக மாறி போயிருக்கிறது. இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் எங்கே பார்த்தாலும் இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ். ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலுக்கான போர்டையே உருவாக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பாடத்திட்டங்கள் ரெடியாக இருக்குது, ட்ரெஸ் கோடு ரெடியாக இருக்குது. எப்படி நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் 3 நாள் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 13, 14, 15 நம்ம அன்னை கதீஜா காலேஜில் நடக்குது. A to Z ஒரு ஸ்கூலை தொடங்குறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் ட்ரெயின் அப் பண்ணிவிடுவோம். ஆண்களுக்கு தனியாக தங்குமிடம் இருக்கிறது, பெண்களுக்கு ஹாஸ்டல் இருக்கிறது. கல்யாணம் ஆனவங்க, வயசானவங்க, ரிட்டையர் ஆனவங்க யாராக இருந்தாலும் வந்து தங்கலாம். நீங்கள் தமிழகத்தினுடைய இன்னும் வடக்கே இருந்தும் கூட முக்கியமான ஸ்காலர்ஸ் வர்றாங்க. ஸ்கூலை எப்படி நடத்தணும், இஸ்லாமிக் ஸ்கூல் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். 13 பிப்ரவரி 13, 14, 15. நம்மளுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா மெடிக்கல்னா மெடிக்கல், இன்ஜினியர்னா இன்ஜினியரிங், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னா காமர்ஸ், ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் தனியாக வச்சுருக்கோம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து காமர்ஸை மிங்கிள் பண்ண முடியும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் தெரிஞ்சுக்கணும். பட் இஸ்லாம் நீங்கள் சொன்ன கான்செப்ட் எல்லாம் மிங்கிளாக அதுக்கு என்ன சிலபஸ் எப்படி அதை மிங்கிள் பண்ண முடியுமா? இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் வெதர் இட் இஸ் பாசிபிள்?
இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ தான் நமக்கு பிரச்சனையே நம்ம உள்வாங்கியிருக்கிறோம். இது இவ்வளோ சிக்கலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. கரிக்குலம் டிசைன் பண்ணுறதுக்கு, இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு இன்டிகிரேட்டட் சிலபஸை உருவாக்குறதுக்கு. மௌலவி சொன்னாங்க பாருங்கள், காய்ச்சலுக்கு வந்துட்டு என்ன செய்யணும், அது ஒரு 1000 பக்கம் புத்தகமாக இப்னு கய்யிம் அல் ஜௌசியா இமாம் எழுதி வச்சிருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி வச்சது. இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இஸ்லாமிக் மெடிசன். இன்றைக்கு சித்தர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எழுதி வச்ச பாடல்கள் எல்லாத்தையும் வச்சு சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, BSMS என்று ஒரு 5.5 வருஷ கோர்ஸ் இருக்குது, உருவாக்கி வச்சிருக்கு தமிழக அரசு. அதிலிருந்து காப்பி அடித்து சமஸ்கிருதமாக்கி எழுதி வச்சது ஆயுர்வேதிக் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BAMS இருக்குது. கிரேக்கத்தில் தோன்றி முஸ்லிம்கள் வளர்த்தெடுத்த மெடிக்கல் கான்செப்ட் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு ஒரு கான்செப்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. யார் செய்யறது? ஈஸியாக செஞ்சிட முடியும். டெடிகேஷன் இருந்துச்சுன்னா போதும். இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரின்றே ஒன்று உருவாக்கிட முடியும். பண்ணுறதுக்கு ஆள் யார் வேணும்? சித்த மருத்துவத்தில் PhD முடித்தவங்க, அலோபதி மெடிசனில் PhD முடித்தவங்க, ஆயுர்வேதிக்கில் PhD, வர்மாவில் PhD, இன்னும் மைக்ரோபயாலஜியில், பயோகெமிஸ்ட்ரியில், பயோடெக்னாலஜியில் PhD முடித்த ஸ்காலர்ஸ், அரபு மொழி அறிந்து PhD முடித்தவர்கள் அனைவரும் உட்கார்ந்து குரானை ஹதீஸையும் பின்னால் இமாம்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய மருத்துவ கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சு இன்றைய நவீன தொழில்நுட்பத்தையும் உள்வாங்கி பண்ணணும். ஒரு கான்செப்ட் 5.5 வருஷ கோர்ஸை உருவாக்கி கொண்டுட்டு வரணும். இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BIMS கொண்டு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேற வழியே இல்லை. அரசு கட்டாயம் அங்கீகாரம் வழங்கித்தான் ஆகணும். ஜித்தாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் அதுக்கு ஒரு தனி சேர் கொடுத்துருக்குறாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு MBBS முடித்த டாக்டர் இதுக்காக தன் வாழ்நாளே அர்ப்பணித்து போராடிக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு தனி சேர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. மருத்துவமும் உலக வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கி பள்ளிவாசலில் இது முக்கியமாக சொல்லணும், மகரிபு நேரத்துக்கு அப்புறம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிது பாருங்கள். ஏன் வந்து நிற்கிது? இது இன்னைக்கு நேற்று முளைச்சதா? அது ஓதி பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி நேற்று முளைச்சதா? இதுக்கு 1430 வருஷ பாரம்பரியம் இருக்கிறது. மருத்துவர் யார்? பள்ளிவாசல் இமாம் தான் மருத்துவர். மருத்துவம் எப்படி பார்க்கணும்? முதல்ல உள்ளத்துக்கு மருத்துவம் பார், பிறகு உடலுக்கு மருந்து கொடு. இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட். உள்ளத்தை முதல்ல பியூரிஃபை பண்ணு, நம்பிக்கை ஏற்படுத்து, பேசு, கவுன்சிலிங் பண்ணு, தென் மெடிசன். மதரசா பாடத்திட்டம் எல்லாத்துலேயும் மருத்துவம் இல்லாத பாடத்திட்டமே கிடையாது. 6 வருஷம் 10 வருஷம் மதரசாவில் படித்தாங்கன்னா மருத்துவம் இன்டிகிரேட்டடாக தான் இருந்துச்சு. பாக்கியாத்து சாலிகாத் மதரசாவை உருவாக்கிய ஆலா ஹஸ்ரத் அவர்கள் முதலில் அவர் ஒரு யுனானி மருத்துவர். பிற்காலத்தில் பிரிட்டிஷ்காரன் வந்து சிதைச்சி விட்டு மதத்தை கொண்டு போய் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சுக்கன்னு சொன்னான்னா மருத்துவத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வெறுமனை ஓதி பார்த்து அனுப்பிச்சி விட்றாங்க பாருங்கள். மருந்து கொடுக்க முடியலை, மருந்து கொடுக்க தெரியலை, அந்த அறிவு கொடுக்கப்படலை. ஆனால் முஸ்லீம் அல்லாத மக்கள் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க, இவங்க ஏதாவது ஓதி பார்த்தாங்கன்னா குணமாயிரும். அதை ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு கண்ணியப்படுத்தியாவது செய்வாங்களா? தெருவில் நிற்க விட்டுருப்பாங்க. அப்படியே தெருவில் நிற்க விட்டு சில இடங்களில் நான் பார்க்குறேன், அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து என்னமோ பேய் பிடிச்சவனுக்கு தெரியும், பேய் கிடையாது சொல்கிறேன், பளிச்சு அடிச்சு விட்டு. இது முஸ்லீம் அல்லாத மக்கள் தேடி வர்றான். மசூதிக்கு போனால் குணமாயிடும், பிள்ளையை தூக்கிட்டு வர்றான், ஃபஜரில் வந்து நிற்கிறான், 4 மணி 5 மணிக்கு வந்து நிற்கிறான். பெரிய பெரிய குடும்பத்துக்காரங்களாம் வந்து நிற்கிறாங்க. சென்னையில் போய் பாருங்கள், பெரிய பெரிய எல்லா ஊர்லேயும் இருக்குது, கொண்டு வந்து நிற்கிறாங்க. அதை சரியாக ட்ரீட் பண்ணுறோமா? நம்ம முறையாக கற்றுக் கொடுத்தா அல்லாஹ் அக்பர் செய்யலை. என்னென்னா அறிவு எடுக்கப்பட்டது தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இதை ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறதுக்கு பெரிய ஸ்காலர்ஸ் வேணும். அந்த ஸ்காலர்ஸை உருவாக்குறதுக்காண்டி தான் பைத்துல் ஹிக்மா அப்படின்னு சொல்லி பாய்ஸுக்கான ஒரு நிறுவனத்தை இன்ஷா அல்லாஹ் 2016 அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழகத்தினுடைய உயர்கல்வி இருக்குது பாருங்கள், முஸ்லீம்களுடைய உயர்கல்வி, அதனுடைய அடையாளத்தையே மாற்றணும். அது நியூ காலேஜ் கற்றுக் கொடுக்குறதா இருந்தால் நியூ காலேஜாக இருக்கட்டும், ஜமால் முகமது கல்லூரியாக இருக்கட்டும், சகுதுலாப்பா கல்லூரியாக இருக்கட்டும், அதனாம்பட்டினமாக இருக்கட்டும், வாணியம்பாடியாக இருக்கட்டும், உத்தமபாளையமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இஸ்லாமிய வடிவத்தில் இல்லை, மேற்கத்திய வடிவத்திலேயே இருக்கிறது. இதை மாற்றி அமைக்கிறதா இருந்தால் 5வது முடித்து சேரணும். 7 வருஷம் 17 வயசில் ஆலிம் பட்டத்தோடு வரணும். இஸ்லாமிய மார்க்கத்தையும் அரபு மொழியையும் திறனாக கற்று வரணும். வந்தவனுக்கு எய்தர் லா படிக்கலாம் 5 வருஷம்,
அல்லது சிவில் சர்வீஸ் படிக்கலாம், அல்லது ஜேர்னலிசம் படிக்கலாம், பிஸ்னஸ் படிக்கலாம், எஜுகேஷன் படிக்கலாம், கல்வியல் துறை. அப்போ என்ன ஆகும்? ஆலிம் லாயர் ஆவார், ஆலிம் IAS அதிகாரி, ஆலிம் ஜேர்னலிஸ்ட், ஆலிம் பிஸ்னஸ்மேன், ஆலிம் ஆஸ் அ டீச்சர், எஜுகேஷனிஸ்ட் அப்படி உருவாக்கணும். பேஸ் என்ன? இஸ்லாமிக் எஜுகேஷன். 2016 பைத்துல் ஹிக்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இன்ஷா அல்லாஹ் கட்டமைச்சு பாய்ஸுக்கான இன்ஸ்டியூஷன் அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்துருக்குறோம். அந்த நிறுவனத்தில் நீங்கள் எல்லோரும் பங்களிப்பு செய்யணும். வெறும் பணத்தால் மாத்திரம் கிடையாது, ஒரு ஆம்பளை பிள்ளையும் தரணும். காசை தந்து என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். காசை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பெத்தெடுத்த உங்கள் ரத்த உறவு இல்லைன்னா உங்கள் சொந்தத்துலேருந்து ஒரு ஆம்பளை பிள்ளையும் தரணும். ஆம்பளை பிள்ளை இல்லையே பாவா, சரி இதுக்காண்டி பெற்று கொடுங்க. இப்போ என்ன இப்போ கெட்டு போச்சு, போ பெற்று தரணும். இதுக்காண்டியே புள்ள பெக்கிற சிந்தனை குறைஞ்சி போயிருக்குது. ஆபத்திலும் ஆபத்து. இப்போ தான் ஒரு சாமியார் சொன்னான், இந்துக்கள் எல்லாம் 4-5 புள்ள பெற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமாம், ஆனால் பெண்களுக்கு அது சுமையாக, ஆண்களுக்கு ஈஸியான வேலை, பெண்களுக்கு அது சுமையாக திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதிகமான குழந்தைகள் வேணும். 5-6 புள்ள இருக்கணும். அப்படி பரக்கத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. சஞ்சய் காந்தி எல்லாத்துக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணான். அவன் போன கதை எப்படின்னு உங்களுக்கே தெரியும். சஞ்சய் காந்தி எப்படி போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுக்கு வாலண்டியராக குடும்ப கட்டுப்பாடு பண்ணான். இன்றைக்கி சைனா அதை நடைமுறைப்படுத்தினதா என்ன ஆச்சு? முழுக்க முழுக்க வயதானவர்களே பெருகி இருக்கிறார்கள். இளைஞர்கள், உழைக்கக்கூடிய இளைஞர்கள் குறைந்து போன நாடாக சைனா மாறி இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறது? புள்ள பெக்காத ரோபோவை உருவாக்குகிறான். அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் வேணும். சமுதாய ஸ்காலர்ஸாக உருவாக்கணும் அவங்கள. அதுக்கு பைத்துல் ஹிக்மாங்கிற ஒரு நிறுவனத்தை இன்ஷா அல்லாஹ் உருவாக்க இருக்கிறோம். இஸ்லாம் இன்னொன்று டைமிங் இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட்டுடைய அது ஏதாவது அதில் அந்த டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த 8 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கக்கூடிய அவங்க சிலபஸ் தான் படித்தாகணுமா, இல்லை நம்ம சிலபஸ் வச்சுருந்தா அந்த டேட்டுக்குள்ளேயே கொண்டு வரலாமா? அந்த பிரச்சனை, அந்த டைமிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாமா? அவங்க சொல்கிற மாதிரியே தான் நடத்துது. இது 3 நாள் உட்காந்து விவாதிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாக. ஆனால் கவர்மெண்ட்டு போர்டில் நம்ம அப்ரூவல் வாங்கணும். எதர் ஸ்டேட் போர்டில், CBSEயில், IGCSEயில், ICSEயில் எதுலையாவும் இல்லை நம்ம அப்ரூவல் வாங்கி தான் நடத்த முடியும். ஏன்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. இஸ்லாமிய பாடங்களை தண்டித்து நடத்தி அருமையான தரமான பாடமாக வச்சுருக்கிறோம், படிக்க வைங்கன்னா சேர்க்க மாட்டாங்க. என் பிள்ளைய டாக்டர் ஆக்குவியா, என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்குவியா, நான் சேர்த்து விட்றேன்பாங்க. சரி ஆக்குறேன் வாண்டு சேர்த்து அதோடு சேர்த்து நம்ம சரக்கையும் சேர்த்து விடணும். அப்படி தான் இப்போ கொண்டு போக முடியும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இப்போதைக்கு பண்ண முடியும். உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிக்கப்பட்டதுல ஆரம்பத்தில் இந்த முஸ்லீம்களை வீழ்ச்சி காரணம்னு சொன்னீங்க. இதன் அடிப்படையில் 50-60 வருஷத்துக்கு முன்னமே மௌலானா மஹ்தூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது சம்பந்தமான ஒரு கருத்து போட்டு அதற்கான பாடத்திட்டங்களை பல கருத்துக்களை முன்வைத்தும் இன்னும் அந்த கொள்கை பல நாடுகள் இலக்கிய நாடுகள் எடுத்துக்கொண்டு கூட இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் கூட அந்த கட்டத்துக்கு நாங்கள் வந்தது இல்லை. இதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் கொள்கை பாசிட்டிவிஸ்ட் தியரி அதுக்கு எதிராக கார்னரோட கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி வந்துச்சு. அந்த தியரியில வரும்போது அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், சயின்டிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சொல்லி மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனுக்குரிய அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட திறமைகள் இருக்காரு. அந்த திறமைகள் இனம் காணப்பட்டது. அது இந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு. இப்ப நன்மை காலத்துல முஸ்லிம்கள வளர்ச்சியில இந்த எலக்ட்ரானிக் இந்த அமைப்புகள் எல்லாம் இஸ்லாமிய மயப்படுத்துவதன் ஊடாக எவ்வளவு அவசரமாக இதனை உருவாக்கிக் கொண்டு இதனூடாக புரட்சியை அவசரமாக கொண்டு வரலாம் சம்பந்தமாக ஏதாவது. அதாவது பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும். மௌலானா மௌதூதி அவர்கள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் 1950 சகோதரர் சொன்ன மாதிரி 1950 பீஸாக பிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. தி எஜுகேஷன் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாங்க, மௌலானா மௌதூதியினுடைய புக்கு. அந்த புக்கை அனைவரும் வாங்கி படிக்கணும். ஆனால் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்காது ஃபுல்லாக. அந்த புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் இது எவ்வளவு குப்பையிலும் குப்பை இது அப்படின்னு சொல்லி கிழிச்சு எடுத்துருக்கிறத பார்க்கலாம் அந்த புத்தகத்தில். இப்போ 67 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் தப்புன்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. அதனால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பியூர்லி பிரிட்டிஷ்காரன் பண்ணது. இவங்க சொன்ன மாதிரி மாற்று திட்டத்தை, மாற்று பாடத்திட்டத்தையும் உருவாக்குறது, சைக்காலஜியில் உருவாக்குறது, காமர்ஸில் உருவாக்குறதுக்கு பெரிய ஸ்காலர்ஸ் டீம் வேணும்.
இஸ்லாத்தையும் படித்தவங்க சைக்காலஜியும் படித்தவங்களா உருவாகி வரணும். ரெண்டையும் இன்டர்லிங்க் பண்ணணும். சோஷியாலஜி தெரிஞ்சிருக்கணும், சமூகத்தில் என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோதையும் தெரிஞ்ச ஸ்காலர்ஸ் வேணும். நம்ம ஸ்காலர்ஸை உருவாக்கலையே, ஒர்க்கர் சைடில் உருவாக்கிட்டு இருக்கிறோம். பாடத்திட்டங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும், பாலிடெக்னிக் படிக்கணும், மாத சம்பளத்துக்கு வேலை செய்யணும் ஒர்க்கர்ஸ். நமக்கு தேவை என்ன? ஸ்காலர்ஸ். உலகத்தை ஆளக்கூடியவர்கள் யார்? ஸ்காலர்ஸ். ஆனால் நம்ம உருவாக்குறது ஒர்க்கர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த அறிவுத்திறன் உடையவர்கள் உருவாகணும். இலங்கையில் அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நலிமியாலேருந்து உருவாகி வந்திருக்கு அந்த ஒரு நலிமி ஹாஜியார் கட்டமைச்சு அந்த மதரசா. ஒரு தனி மனிதர் உலகம் ஃபுல்லாக சுற்றினார். இந்தியாவுக்கு கீழே காயல்பட்டினம், ஆதராம்பட்டினம் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தார். மதரசாக்கள் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் லக்னோவுக்கு போய் தேவ்பந்துக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சூடான் மதினா யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு கொழும்புல பேருவலையில் போய் இறங்கி அவருடைய சொத்து எல்லாத்தையும் வக்ஃபு செஞ்சு 1976 ஜாமியா நலீமியான்னு ஒன்று உருவாக்குனார். இன்றைக்கி ஏறக்குறைய 30-40 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் அதுலேருந்து உருவாகி வந்திருக்கவர்கள் இலங்கையினுடைய எல்லா முக்கிய பொறுப்புகள்லையும் முக்கியமான அறிவுஜீவிகளாகவும் மற்ற மதரசாக்களும் சிறப்பாக பணியாற்றுகின்றன. ஆனாலும் ஒரு முத்தாய்ப்பு, ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு, இதுதான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அவருடைய சொந்த சொத்தை பண்ணார். வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் பர்சனலி? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? என்னுடைய தீனுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு. BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் வஃபாத் ஆகியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஈருலக வாழ்க்கையை வெற்றியை தரணும். அவர்கள் அந்த ஒரு BS அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு ஐடியாலஜி, அவர்கள் முடிந்த அளவுக்கு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். சமூக பார்வையோடு தான் கல்வி நிறுவனம் நடத்தப்படணும் அப்படிங்கிறத. அதை தவிர்த்து பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எடுத்துக்கலாம், அதோடு தொடர்புடையதுனால சொல்கிறேன். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய அத்துணை சமூக அமைப்புகள், அரசியல் அமைப்புகள் இருக்குது. ஜமாத் இஸ்லாமி இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, முஜாஹித் இருக்குது, எனக்கு தெரியாமல் 1000 பிரிவுகள் உள்ளது இருக்குது. அவ்வளோ அமைப்புகள் இருக்குது. எல்லா அமைப்புகளுக்கும் கல்வி நிறுவனம் இருக்கிறது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளுக்கு இன்னும் ஒன்று கூட உருவாக்கலை. எதுக்காக இருக்குதா பாருங்கள். முஸ்லீம் லீக்குக்கு 3 யூனிவர்சிட்டி இருக்குது கேரளாவில், தார்லூதா யூனிவர்சிட்டி என்று 2 எஜுகேஷன் கம்பைண்டாக இருக்குது. இல்லை, இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை வேலையை. ஒரு அமைப்புக்கு, சமூக அமைப்புக்கு இது ஈஸி, பல இடங்கள்ல இருக்கிறது. இப்போ நான் சமூக நீதி அறக்கட்டளை வச்சு கற்றுக்கிட்டு இருக்கோம், விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம், நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பெரிய அமைப்பு கையில் எடுத்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஈஸி. ஆனால் என்ன, அது குறித்த புரிதல் இல்லை. பிரச்சனை அங்கே தான் இருக்குது. அது குறித்த புரிதல் இல்லை. புரிதல் உடையவர்களை ஒருங்கிணைக்கணும். அதான் அவங்க சொன்னாங்க, ஸ்காலர்ஸ் வேணும். மாற்றி அமைக்கிறதா இருந்தால் உலகத்தையே வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு நெட்டில் ஒரு விஷயத்தை போய் பாருங்கள். பைத்துல் ஹிக்மான்ட்டு அடுத்த இது வரும்போது அந்த பயிற்சி முகாம் வச்சுருக்குறோம். அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் தெரியும் இந்த உலகத்தை ஆள்றது யாருன்ட்டு. ஃபுல்லாக அதில் வச்சுருக்குறோம். திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன் உலகத்தில் ஏறக்குறைய 8000-9000 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அவன் தான் உலகத்தை ஆள்றான். அதில் முக்கியமானது ப்ரூக்கிங்ஸ், தி ப்ரூக்கிங்ஸும்பாங்க. அவனுக்கு வேலை என்ன? 1915 உருவாக்கப்பட்ட தி ப்ரூக்கிங் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன வேலை செஞ்சிருக்கு தெரியுமா? ஐரோப்பாவை கட்டமைத்திருக்கிறது. உலகப் போரில் அழிந்து போன ஐரோப்பாவை கட்டமைத்து எடுத்திருக்கிறது. முதலாளித்துவம் என்கின்ற கான்செப்டை உலகத்தில் நிலைநிறுத்தியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் உருவாகி இருக்கிறது. வேர்ல்டு பேங்கை உருவாக்கி இருக்கிறார்கள். IMF, சர்வதேச நிதி நிறுவனம், அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இது எல்லாம் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளுடைய மூளையில் உதித்தது. எங்கே நம்மள்ட்ட ஆளு? தோஹாவில் இருக்குது ப்ரூக்கிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. வளைகுடா நாடுகளில் பல இடத்துல வச்சு, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் ஸ்மார்ட் கிரிட்னு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, பவர் சிஸ்டம் ஸ்மார்ட் கிரிட்னு. அந்த ஸ்மார்ட் கிரிட்ங்கிற கான்செப்டை யார் கொடுத்தது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு? ப்ரூக்கிங் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய கவிதாங்கிற ஒரு பெண், சென்னையை சேர்ந்த ஒரு பெண் கொடுத்துருக்குறா. இது ஸ்மார்ட் கிரிட் நீங்கள் கான்செப்டை போட்டிங்கன்னா பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மின்சாரம் கடத்திரத்தில் வேஸ்ட் ஆகாதுன்னு இந்திய கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு. உடனே அடாப்ட் பண்ணிருச்சு. அந்த ஸ்மார்ட் கிரிட்டுக்கான ஆயுதங்கள், அதுக்கான மூலப்பொருள்லாம் எங்கேருந்து வரணும்? அமெரிக்காவிலேருந்து தான் வரணும். முடிஞ்சு போச்சு. அதுதான் அவங்களுடைய பாலிசி. நமக்கு தேவை என்னென்ன, இப்போவே இங்கே இருக்கிறோம். அடுத்த 50 வருஷத்தில் வளைகுடா நாடுகளில் உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதிகாரமிக்க துறைகள், பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய வியாபாரங்கள் எது? கண்டு அறியறதுக்கு யார் இருக்கிறா? ஒரு 3 பேர்த்தை அப்பாயிண்ட் பண்ணி, இதுதான்டா உன்னுடைய முழு நேர வாழ்க்கை, அதுக்கு தகுதியானவர்களை அப்பாயிண்ட் பண்ணி முழு நேர ஊழியம் தான், வேலை தான். கான்செப்டை உருவாக்க அடுத்த 50 இயர்ஸில் வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை தரக்கூடிய வியாபாரங்கள் எது? அதிகாரமிக்க துறைகள் ஆய்வு செஞ்சு கொண்டு வந்து கொடு. அதன் அடிப்படையில் என் பிள்ளையை நான் உருவாக்குறேன்.
இதுதான் ஒரு சமூகத்திற்கு வெற்றிக்கான அடையாளம். ஆய்வு செய்கிறதுக்கு யாரும் ஆள் இருக்குதா? அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நம்ம எதுவும் கட்டமைக்கிறோமா? கட்டமைக்கலை. அதுதான் R&Dம்பாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எல்லா எம்என்சிலையும் இருக்கும். கோடி கோடியாக கொட்டும். அதுக்கு ஆய்வு செஞ்சு கொண்டு வா. ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோமா, கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு கொண்டு வா. ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, தொழில் ஃபெயிலியர் ஆகுதோ இல்லையோ, முதல்ல கான்செப்ட் வேணும். அதை இப்போ கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். வெளியில் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலை தொடங்குறதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஒரு செட்டப் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்கிட்ட கிடையாது. நீங்கள் ஊருக்கு வாங்க பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். டக்குன்னு தூக்கி போடுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கான்செப்ட் எப்படி மாற்றி அமைக்கணும், இஸ்லாமிசேஷன் ஆஃப் நாலேஜ், அறிவை எப்படி இஸ்லாமியப்படுத்தணும், ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னுடைய சுய வாழ்க்கைக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை நான் செலவழிச்சேன்னு சொன்னால் சமுதாயம் ஒரு நாளும் முன்னுக்கு வராது. என்னுடைய சுய வாழ்க்கைக்கான தேவையை நான் அடியோடு குறைக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும் பொது சேவைக்கு. அப்படி என்னுடைய வருமானம் ஃபுல்லாக அந்த சைடு சேனலைஸ் பண்ணணும். சரியான இடத்துல நிலையான வளர்ச்சியை நோக்கி சேனலைஸ் பண்ணணும்னா வளர்ச்சி மிகப்பெரிய. அதைத்தான் நலிமி ஹாஜியாரும் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் காக்காவும் செஞ்சாங்க. பெரும்பகுதியை இன்றைக்கி அங்கே புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரிண்டு வண்டலூரில் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஒன்று உருவாக்கியிருக்கேன். என் பையன் அங்கே தான் படிக்கிறான். 10th முடிச்சுட்டு சேர்த்தா 5 வருஷத்தில் ஆலிம் ப்ளஸ் டிகிரி. அதில் படிக்கக்கூடிய முக்கியமான பசங்க எல்லாத்தையும், கொஞ்சம் டேலண்டாக உள்ளவங்க எல்லாத்தையும் ETA குரூப் அப்படியே எடுத்துக்குது. ஆள் வேணும், தகுதியான ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் ஒருத்தர் உருவாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு ஜமாத்திலையும் நம்ம உருவாக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ஜமாத்து நினச்சிச்சின்னா போதும். நினைக்கணும் பாவா, நினைக்கணும். அல்லாட்ட துவா செய்வோம், மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள். எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸில் மாற்றத்தை கொண்டு வந்தால் என்ன? ஜமால் முகமது கல்லூரியில் படிக்கக்கூடிய 3 ஆண்டு படிக்கக்கூடிய இளங்கலை மாணவருக்கு பக்கத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்வார் உல் மதரசாவோடு டைஅப் பண்ணால் மாற்றம் ஏற்படும். பல மீட்டிங் உட்காந்து பேசியாச்சு, காதுலேயே வாங்கலை. அதனால் அன்வார் உல் மதரசாவும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அப்படியே ஃபுல்லாக போயிட்டு. இது ரெண்டையும் இன்டிகிரேட் பண்ணுங்கள். மார்னிங் டயத்தில் அகாடமிக்கல் சிலபஸ் நடத்தணும், ஈவினிங்கில் ஒரு 3 hours மதரசா பாடத்திட்டம் இதுக்காண்டி ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி படிக்கக்கூடிய பசங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுங்க. பண்ணலை. நியூ காலேஜில் போய் பேசியாச்சு, பேசி ஸ்கூல்ஸ்லாம் போய் பேசி ஒன்றுமே நடக்கலை. புதுசாக கதை எழுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது எக்ஸிஸ்டிங் பழைய வீட்டை ரிப்பேர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. பாடத்தை எப்படி கொடுக்கணும்? அதான் இஸ்லாமிக் ஸ்கூலில் இப்போ சமச்சீர் கல்வியில் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிங்கன்னா அதோடு சேர்த்து பயிற்றுவிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு 1 hour 2 hour எடுத்து நீங்கள் பயிற்றுவிக்கலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இது அல்லாமல் IGCSE இன்டர்நேஷ்னல் கரிக்குலத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி சிலபஸில் படிச்சிங்கன்னா மதினா யூனிவர்சிட்டி இந்த ஆக்ஸ்ஃபோர்டு IGCSE சிலபஸ்க்கு ஈக்குவலாக ஒரு இஸ்லாமிக் ஸ்டடீஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தையும் கணக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதையும் படித்து கொடுக்கலாம், இதையும் படித்து கொடுக்கலாம். மதினா யூனிவர்சிட்டி போட்டிருக்குது. அதை படித்து கொடுக்குறதுக்கு நம்ம ஊரில் ஆள் இல்லை. ஏன்னா அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது அல்லாமல் விவரம் தெரிஞ்ச மக்களாக இருக்கிறீங்க, இஸ்லாமிக் கல்வியில் ஸ்காலர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஸ்காலர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும்? NIOSன்னு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இருக்குது. 7 வருஷம் முழுக்க இஸ்லாமிக் எஜுகேஷன் கொடுத்து 10th + 2 எக்ஸாமை மட்டும் NIOSல எழுத வச்சலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், CBSE போர்டு மாதிரி அது ஒரு போர்டு, அதில் உருவாக்கி கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ 2ஐயும் முடிச்சுட்டு இஸ்லாமிக் ஸ்டடீஸை முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு ஸ்காலராக வெளியில் வர்றதுக்கு மேற்கொண்டு பர்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபுல்லாக அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கலாம். 3-4 வாய்ப்பு இருக்குது. ஊருக்கு எது பொருந்துமோ, ஊர் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இஸ்லாமிக் எஜுகேஷனை முதல்ல, ஏன்னா இதுதான் பிகினிங், இதை கொண்டு போனால் அடுத்த ஜெனரேஷன் இது விக்ரஸாக கொண்டுட்டு போகும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தெளிவுமிக்க தலைமுறை அடுத்த தலைமுறை உருவாகி வரும். அவங்க ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. எனக்கு நுரையீரல்லாம் வலிக்குது போகணும். இது கடைசியான கேள்வி. அவங்க சீனா ஸ்கூலில் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு முக்கிய
ஜில்லா வரைக்கும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறனால தமிழ்நாட்டில் இந்த செயின் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய ஒன்றும் இல்லை. தமாமில் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஒத்த கருத்து உடையவர்கள் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலை உருவாக்குங்க, அதுக்கு நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணுறோம் மினிமம் பட்ஜெட்டில் அப்படின்னு சொன்னீங்களாக்க நான் ஸ்கெட்ச் போட்டு தந்துடுறேன். அடுத்தடுத்த வருஷம் ஒவ்வொரு ஸ்கூல் இன்ஷா அல்லாஹ் உருவாயிடும். சிம்பிள் மேட்ரு. ஆமாம், இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் பொட்டன்ஷியலான ஊரில் உருவாக்கி கொண்டு போயிடலாம். பெங்களூரில் அற்புதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி டயட்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதில் வந்துட்டு சகோதரர் உமர் ஷெரீஃபுங்கிறவங்க வந்துட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கள், ஒன்று லாஸ்ட்டாக வச்சுருவோம். ஆமாம், ரொம்ப முக்கியமானது. நான் எதை சொல்லணுமோ அதை மறந்துட்டு அதை அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க. பொம்பளை பிள்ளை +2 முடிச்சிருக்குது, இங்கே படிக்கிறாங்க, இல்லை இந்தியாவில் படிக்கிறாங்க, இஸ்லாமிக் எஜுகேஷன் இன்டிகிரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு நான் பெருமைக்காக சொல்லலை, தமிழகத்தில் 50% இஸ்லாமிக் எஜுகேஷனோடு இணைச்சி கொடுக்குறது அன்னை ஹதீஜா காலேஜில், எங்கள் காலேஜில் மட்டும்தான் நாங்கள் தர்றோம். மற்ற காலேஜில் வந்துட்டு 20% இஸ்லாமிக் சிலபஸ் கொடுக்குறாங்க. கீழக்கரை தாசிம் பிவி காலேஜில் கொடுக்குறாங்க, ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேலப்பாளையத்தில் இருக்குது, அன்னை ஹாஜிராவில் இருக்குது, ஐமன் காலேஜில் இருக்குது, இது மாதிரி பண்ணுறாங்க. சென்னையில் ஒரு காலேஜ் கூட கிடையாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, BISEDன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் நாங்களே கரிக்குலம் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கூல் எஜுகேஷன். அதை 3 வருஷம் படிக்கணும். +2 முடிச்சுட்டு 3 வருஷம் படிச்சிச்சுன்னா ஒரு ஸ்கூலை தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணும். இஸ்லாமிக் ஸ்கூலில் ஒரு புள்ள அந்த 3 வருஷத்துலேயே ட்ரெயின் அப் பண்ணிடுறோம். ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி எப்படி நீ ரன் பண்ணணும், என்னென்னவெல்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணிடுறோம். அந்த கோர்ஸ் தமிழகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. ஏன்னா அதுக்காண்டியே உருவாக்கப்பட்ட கல்லூரி அன்னை ஹதீஜா கல்லூரி. அந்த கல்லூரியில் அந்த பாடத்திட்டம் இருக்குது. 3 வருஷம் படித்து முடிச்சிச்சு புள்ள, ஒரு ஸ்கூலை தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆளை வச்சு தான் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும். ஆள் இல்லாமல் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும். ஆளே கிடையாது இப்போது. அதனால் அது அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைங்களை சேர்த்து படிக்கலாம். அம்மா பண்ணோம் இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, இதுவரைக்கும் சிறந்த விஷயங்களை எமக்கு மத்தியிலே பதிவு செய்த அவருக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. இறுதியாக 2 விஷயம். இந்த உரையுடைய சமரியாக ஒரு விஷயத்தை நம்ம எடுக்காமல் போனோம்னா அழகாக பேசினோடதும் நம்ம முடிச்சிடுவோம். 2 விஷயங்கள். ஒன்று, எமது குழந்தைகள், எமது பிள்ளைகளை இந்த விஷயத்தை நாங்கள் உள்ளத்தால் இப்பொழுது ஏற்றிருக்கிறோமோ அதற்கு அர்ப்பணமாக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்ன்ற ஒரு முடிவு நம்மளுக்கு வரணும். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஓரளவாவது முயற்சியோடு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துக்கு எமது பங்களிப்பு என்ன, எம்மளால் எது செய்ய முடியும் என்கின்ற ஒரு முயற்சி நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இந்த 2ம் கலந்தால்தான் ஒரு முதல் ஸ்டெப்பையாவது நாம் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை அடைய முடியும். அந்த உணர்வோடு இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் உதவுவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.